ஸோ நேற்று ட்ரை பண்ணி பார்த்தீங்க மோல்ட் டூல்ஸை பற்றின அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஒரு காம்பனண்ட்டை எடுத்துக்கிட்டு எப்படி அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம ஒரு மோல்ட் டூலாக டெவலப் பண்ணலாம், ஒன்ஸ் நம்ம டெவலப் பண்ண மோல்ட்டை எப்படி நம்ம தனித்தனியாக சேவ் பண்ணணும் அப்படின்றத வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் ஒரு சில டூல்ஸஸ் மட்டும் நம்ம நேற்று ஸ்கிப் பண்ணிடணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடிட்டிங் டூல்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இந்த டிராஃப்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பிளிட் டூல் நம்ம எங்கே எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும், இன்கேஸ் மூவ் சர்ஃபேஸ் நமக்கு எங்கே தேவைப்படும், அதே மாதிரி ஸ்கேல் எங்கே தேவைப்படும், இன்க்ளூடிங் தட் இந்த ஷட் ஆஃப் சர்ஃபேஸ்னா என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த கோர்னா அதை எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அண்ட் இதில் நம்ம இந்த சர்ஃபேஸ் டிசைன்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த ஓவராலாக இந்த டூல்ஸை மட்டும் என்ன அப்படின்றது ரிகால் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். எஸ்பெஷலி இந்த ஸ்பிளிட் லைன் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு இல்லையா. இதே ஸ்பிளிட் லைன் அப்படின்ற டூலை வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ்லையும் கர்வ்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய அதே ஸ்பிளிட் லைன்ங்கிற டூல் தான் மோல்ட் டூல்ஸ்ல இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி நான் ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் காம்பனண்ட்டை நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டேரக்டாக பார்ட் டிசைன் புதுசாகவே ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸில் போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஷார்ப் எட்ஜஸ் நம்ம இருக்க வேண்டிய இதெல்லாம் நினைக்கிறேன். அதனால நான் ஷார்ப் எட்ஜஸ் மட்டும் எடுத்து வைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே கூட வேணும், இது மட்டும் இருக்குது. ஸோ இதை நான் ரிவால்வ் பண்ணிக்கிறேன். அப்போ வாட்டர் பாட்டிலில் இதை எக்ஸாக்டாக ஹாலோவாகவே பண்ணணும்னு எல்லாம் ரெக்யர்மெண்ட் கிடையாது. அதோட ஷேப் மட்டும் தான், அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு தேவை. ஏன்னா ப்ளோ மோல்டிங்லாம் நம்ம பண்ண போகிறோம். அப்போது அதுக்கு வந்து கோர் நம்ம உள்ள நடுவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் கொண்டு வரணும், அதுக்கு எடுக்கணும் அப்படின்னு ரெக்யர்மெண்ட் கிடையாது. அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தால் போதும். இப்போ 2 டை இருக்கும், 2 டை க்ளோஸ் ஆகும்போது அதோட அவுட்டர் மட்டும் கவர் பண்ணால் போதும். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன ஸ்ட்ரக்சரை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான மோல்டு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம், டிராஃப்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் டிராஃப்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவோம், டிராஃப்ட் நமக்கு இது கொடுக்க வேண்டிய ஒரு ரெக்யர்மெண்ட் கிடையாது, இல்லைன்னா அதை கொடுக்கலாம். அடுத்து டேரெக்டாக என்ன பண்ணுவோம், பார்ட்டிங் லைன் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் பார்ட்டிங் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் டூலிங் ஸ்பிளிட் பண்ணுவோம். இதோட நமக்கு வேலை முடிஞ்சு தான் நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம். ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எனக்கு மேலே கீழேங்கிற மாதிரி செப்பரேட் பண்ண முடியாது. இந்த அதாவது டிராஃப்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இதோட டைரக்ஷன் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மேலே கீழேங்கிற மாதிரி நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அது மேலே கீழே செப்பரேட் ஆக போகிறது கிடையாது இல்லையா. அப்போ இது சைடு வேஸில் தான் எனக்கு செப்பரேட் ஆகும். டையே எனக்கு சைடு வேஸில் தான் செப்பரேட் ஆகும்னா சைடு இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனை சூஸ் பண்ணி தான் நான் வந்து மோல்டுக்கான அனாலிசிஸே பண்ணுறேன். இப்போ டிராஃப்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது நான் சைடு ஃபேஸஸ் சைடு டைரக்ஷன் செப்பரேட் ஆகுது அப்படின்னா அந்த சைடு பிளைன் இருக்குல்ல, இந்த பிளைனை சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த கிரீன் கலர் ரீஜியன்ஸ் எல்லாமே எனக்கு லெஃப்ட் டைல வந்துடும், சரி ரைட் சைடு இருக்கக்கூடிய டைல வந்துடும். அதுல இந்த ரெட் கலர் இருக்கிறதுல லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு டைல வந்து வந்துடும். பட் ஆனால் இந்த எல்லோ கலர் ரீஜியன்ஸ் என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியாது. கரெக்டா, இது கம்ப்ளீட்டா எனக்கு இல்லாமே கொண்டு வர முடியாது. இப்போ இந்த ஃபேஸஸுமே என்ன பண்ண முடியாது, என்னால் கம்ப்ளீட்டா இல்லாமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி சில விஷயங்களை இக்னோர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இதை மட்டும் நான் இக்னோர் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த பாட்டம் ஃபேஸையும் நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். சரியா, ஓகே, இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, இதை நான் மோல்டு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை சைடில் செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்ட்டிங் லைன் தான் அடுத்த ஸ்டெப்பு. பார்ட்டிங் லைன் கொடுக்கும்போது அதே மாதிரி அனாலிசிஸ் தானே பண்ணுறோம். இப்போ அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு கிடையாது. புரியுதா, நமக்கு வேற ஏதாவது பிளாஸ்டிக் ப்ராடக்ட் நேற்று பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னா உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருந்துச்சு, அந்த எட்ஜை வந்து ஒரு பார்ட்டிங் எட்ஜா அது எடுத்துக்கிச்சு. ஆனா இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் காம்பனண்ட்ங்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், ஒரு கோடு சர்ஃபேஸா தான் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு எட்ஜே கிடையாது.
அப்ப இந்த நடுவுல குறுக்கால இருக்கிற மாதிரி ஒரு எட்ஜ் வந்து நமக்கு தேவைப்படும். அப்ப இந்த எட்ஜை கொண்டு வர்றதுக்காக தான் ஆக்சுவலி இந்த ஸ்பிளிட் லைனை யூஸ் பண்றோம். இந்த ஸ்பிளிட் லைனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸை வந்து எனக்கு ரெண்டா மூணா செப்பரேட் பண்ணணும், ரீஜன்ஸை செப்பரேட், அதாவது மெட்டல் வந்து ரிமூவ் ஆகாது, ஜஸ்ட் அந்த ஒரு லைன் மட்டும், இந்த எட்ஜை மட்டும் நான் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவலி இந்த ஸ்பிளிட் லைன் அப்படின்றது தேவைப்படும். அப்ப சிம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்பிளிட் லைனுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ ஸ்பிளிட் லைன் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, ரைட். அப்போ சொலிடியோட அப்படின்றது ஒரு பிளைன், ஒரு டைரக்ஷன் வச்சு நீங்க ஒரு செப்பரேட் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்கெட்சை வச்சு செப்பரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சர்ஃபேஸ் வச்சும் ஒரு சர்ஃபேஸை செப்பரேட் பண்ணலாம். நான் வந்து டைரக்ஷன் வச்சு நான் செப்பரேட் பண்ண போறேன். இப்போ டைரக்ஷன் சூஸ் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன் வச்சு செப்பரேட் பண்ண போறேன்னா, இந்த ரைட் சைடு டைரக்ஷன் வச்சு சூஸ் பண்ண போறேன். இப்போ எந்தெந்த சர்ஃபேசஸ் எல்லாம் செப்பரேட் பண்றேன்னா, இந்த என்டையரா இருக்கக்கூடிய இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இதை விட்டுருவோம், இது பிரச்சனை கிடையாது. நான் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸா இருக்கிறது மட்டும் தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், செப்பரேட் பண்ணிக்கிறேன். சர்ஃபேஸ் எல்லாம் இதை நான் விட்டுறேன். சரி, அப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா இது வந்து ரெண்டு ஸ்பிளிட் ஆகும். அப்போ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது எட்ஜ் கிடையாது, இருந்தாலும் அதை ஒரு எட்ஜா கன்சிடர் பண்ணிக்கலாம், என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுக்காக நமக்கு ஒரு எட்ஜ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒரு டை, அந்த பக்கம் இருக்கிற ஒரு டை, இப்போ தாராளமாக என்ன பண்ணலாம், பார்ட்டிங்லையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சிண்டிகல் காம்பவுண்ட் வந்தால் மட்டும் தான் மோஸ்ட்லி இந்த ஸ்பிளிட் லைனுங்கிறது தேவைப்படும், மற்ற இடத்துல பெருசாக எங்கேயும் தேவைப்படாது. இப்போ போயிட்டு ஸ்பிளிட் லைன் கொடுங்க, இதுக்கு அதே மாதிரி இந்த சைடு ஃபேஸ் செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் எடுத்துக்கும். ஆனா இப்ப எனக்கு ஏன் எடுத்துக்கல அப்படின்னா, நிறைய எட்ஜஸ் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஒன்னு ரெண்டு கர்வ்ஸா இருந்ததுன்னா அது ரெகனைஸ் பண்ண முடியும், பட் இது நிறைய கர்வ்ஸா இருக்கிறதுனால ரெகனைஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா, நம்ம மேனுவலா கொடுத்துக்கணும், தெரியுதா. அது ஒரு வகையில சப்போர்ட் பண்ணும், அடுத்த கண்டிஷன்ஸ் எது இப்படி கொண்டு போகலாமா அப்படி கொண்டு போகலாமா ஒரு சஜஷன் மட்டும் கொடுக்கும். நம்ம இப்போ என்னால மாத்திக்கலாம் தேவைப்பட்டா, நான் இப்படி கொண்டு போய்க்கலாம். நம்ம கம்ப்ளீட்டா சுத்தியும் கொண்டு வரணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகே தான். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போக முடியாதுல்ல, என்ன அந்த பார்க்கிங் எட்ஜ் இருந்தால் கொண்டு போயிருந்துக்கலாம், பட் ஆனால் அப்படி கிடையாது. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த எட்ஜஸை சுற்றி கொண்டு வந்துடுறேன். அப்போ இதெல்லாம் ஒரு டைல வரும், இந்த என்டையர் போர்ஷனும் ஒரு டைல வந்துடும் அதுக்காக. ஸோ இப்போ திரும்பவும் இந்த பக்கம் கண்டிப்பாக க்ளோஸ் லூப்பாக இருக்கும், அதை பார்த்துக்கணும். சரி, நான் அது கீழே தானே கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ்டு கண்டெய்னரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்தோம்னா எனக்கு தேவையான அந்த சர்ஃபேஸ் பாடிஸ் வந்து கிடைச்சிடும், புரியுதா. ஸோ சர்ஃபேஸ் பாடி தானே முக்கியம், சர்ஃபேஸ் பாடி எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாலிட் பாடி இருக்கு, சர்ஃபேஸ் பாடி இருக்கு, அந்த பார்ட்டிங் எட்ஜஸ் இருக்கு. நீ அடுத்து தாராளமாக என்ன பண்ணலாம், பார்ட்டிங் சர்ஃபேஸ் கொடுக்கலாம். இப்போ பார்ட்டிங் சர்ஃபேஸ் கொடுத்தோம்னா நான் செலக்ட் பண்ண அந்த பார்ட்டிங் எட்ஜஸ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் இருந்து அப்படியே எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நான் அதோட டைமென்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸசிவாக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற லேயர் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு மேலே இருக்கிறது ஒரு டைலையும் கீழே இருக்கிற ஒரு டைலையும் கவர் ஆகும், அதான கான்செப்ட். இப்போ டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணலாம், டூலிங் ஸ்பிளிட்னு கொடுங்க, அது ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு தேவையான அந்த டையோட ஸ்கெட்சை வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஏதோ ஒரு வச்சு கவர் பண்ணால் போதும், சர்ஃபேஸ் தாண்டி வெளியே போகாத மாதிரி இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன்.
தென் எனக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆஸ் யூஷுவல். நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. சரியா? இதுக்கப்புறம் நம்ம சர்ஃபேஸ் ஹைட் பண்ணிட்டு அந்த டைரை ஹைடு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை ஹைட் பண்ணிங்கன்னா அதுக்கான அந்த கேவிட்டி இருக்கும். ஸோ இது ஒரு கேவிட்டி. தென் எனக்கு இன்னொரு கேவிட்டி மேலே இருக்கு. ஸோ இந்த மோல்ட் டூல்ஸோட ஃபண்டமெண்டல் டிசைன் ஐடியா இருக்குல்ல. இது அதுக்கப்புறம் தனித்தனியாக யூஷுவல் சேவ் பண்ணுற மாதிரியே சேவ் பாடிஸில் போய் சேவ் பண்ணிட்டு நம்ம தேவையான மாதிரி அது எக்ஸ்ட்ரூட் கட்டு இல்லை அதுக்கான கூலிங் பேசேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும், அடுத்தது கனெக்ஷன்ஸ்க்கான மேட்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஒரு சிலிண்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு இந்த ஸ்பிளிட் லைன்ங்கிறது தேவைப்படும். இப்போ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் சர்ஃபேஸ் மூவ் ஃபேஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஸ்கேல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்போ இந்த செட் ஆஃப் சர்ஃபேஸ் நான் எங்கே யூஸ் பண்ணலாம், கோர் நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வேற ஒரு சில ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ எப்படி நான் டிசைன் பண்ணுறேன்னா இந்த டாப் லைனில் அப்போ எக்ஸாக்டாக ஒரு பிளாஸ்டிக் எப்படி இருக்குமோ அது மாதிரியே நான் சில கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டு வரேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஒரு ரெக்டாங்கிளோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 500க்கு ஒரு 300ங்கிற சைஸில் ஒரு பெரிய ரெக்டாங்கிள். நான் டெவலப் பண்ணும் போதே டிராஃப்ட் எல்லாம் கொடுத்தே டெவலப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லைடாக ஒரு டிராஃப்ட் 1 டிகிரி சின்னதாக ஒரு டிராஃப்ட் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் லென்த் வந்து ஒரு 100 mm. 100 mm சின்னதாக தான் இருக்கு. சரி ஓகே ரைட், இதை வந்து போட்டுங்க. ஃபில்லட்டு இந்த பாட்டம்ல ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஈவன் இந்த சின்ன சின்ன ப்ரொஃபைல்ஸுமே அந்த டேப்பரோட கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. தென் அதே மாதிரி இந்த அதே ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கெட்சை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? இந்த டெப்த் டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே ரைட். ஸோ இதுதான் என்னோட பிளாஸ்டிக் காம்பனண்ட். இந்த பிளாஸ்டிக் காம்பனண்ட்ல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, இந்த சைட்ல இருந்து ஒரு கட் இருக்கு, அதில் ஒரு டிசைன் இருக்கு, அதை நான் கொண்டு வரணும். அதுதான் என்னோட டிஃபிகல்ட் டாஸ்க். ஒரு சர்க்குலர் கட். ஓகே. ஸோ இந்த கட்டோட எனக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இருக்கு. இதுக்கான மோல்டு தான் நான் கொண்டு வரணும். ஸோ இது எப்படி கொண்டு வரோம், அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஸோ நான் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன், இதான் என்னோட பார்ட்டிங் எஜ்ஜா இருக்க போகுது. ஸோ அதில் எனக்கு எதுவும் இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த கோல்ஸ் அடைக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரியா? அது எப்படின்றது பாருங்க. டேரக்டா மோல் டூல்ஸ்குள்ள போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிராஃப்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ தேவைதான் பண்ணிக்கலாம். சும்மா அனலைஸ் பண்றேன். ஓகே, இதெல்லாம் எனக்கு தப்புங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் எனக்கு அக்செப்டபிள் லிமிட் ஒரு 1 mm இருந்தா ஓகே. 1 mm கொடுத்தா தாராளமா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இருக்கு. பட் ஆனா இந்த இடத்த நான் இன்னும் பண்ண முடியாது, இக்னோர் பண்ண முடியாது. இங்க ஸ்டில் அதே எரர் வரும். ஆனா இந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸாக்டா பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரியா? உங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், பார்ட்டிங் லைன் கொடுப்போம். ஸோ பார்ட்டிங் லைன் கொடுக்கறதுக்கு முன்னால இதெல்லாம் டூல்ஸ் தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல மூவ் ஃபேஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மூவ் ஃபேஸ் நமக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் டிசைன் பண்ண ப்ராடக்ட் தான். இப்போ இந்த ப்ராடக்டோட திக்னஸ், அதோட செக்ஷன்ல போய் பாக்குறேன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே திக்னஸ் இருக்குல்ல. ஏன்னா ஷெல் பண்ணி தான் டிசைன் பண்ண, அப்ப எல்லா இடத்துலயும் ஒரே அளவு தான் வால் திக்னஸ் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் நீங்க இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, எனக்கு இந்த வால் திக்னஸை விட இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய ஃபேஸோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் லோடு அதிகமா ஆக்ட் ஆக போகுது அப்படின்றது அங்க ஒரு திக்னஸ் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். அப்ப நான் டிசைன் பண்ணும்போது சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிடலாம். இப்போ அதை நான் திரும்ப ரீரிப்பேர் பண்ணணும், அந்த ஃபேஸஸ் நான் கொஞ்சம் ஒரு எக்ஸஸா கொஞ்சம் மெட்டல் திக்னஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான டூல் தான் இந்த மூவ் ஃபேஸ். அப்போ ஒரு ஃபேஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் நான் அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி இந்த ஃபேஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷன்லேயே ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்லேட், அதாவது XYZங்கிற 3 டைரக்ஷன் இருக்கும், அந்த 3 டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் பண்றேன்னா கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சைட்ல மேல திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு அப்படியே டேப்பரா வரணும், ஸ்லோப்பா வரணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்போ டிரான்ஸ்லேட் இந்த ஃபேஸை என்ன டைரக்ஷன், ஒய் டைரக்ஷனுக்காக மெட்டல் ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு ஜஸ்ட் ஒய் டைரக்ஷன்ல இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எனக்கு 3 mm திக்னஸ் இருக்கு. அது போக எனக்கு இன்னும் 2 mm திக்னஸ் இருந்தா மட்டும் போதும். இப்போ 2 mm கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மெட்டல் எக்ஸஸா ஆட் ஆயிடும். தெரியுதா? ஆனா உங்களுக்கு அந்த டேஞ்சன்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகும். அந்த டேஞ்சன்ட்டையும் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை ப்ராசஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு 2 போட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த இடத்துல மட்டும் மெட்டல் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த மூவ் ஃபேஸ் அப்படின்றதோட ஒரு பர்பஸ். இப்போ நான் அதே மாதிரி ஸ்கேல், இன்கேஸ் நான் டிசைன் பண்ண காம்பனண்டோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. நான் காம்பனண்ட்டை டிசைன் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதோட சைஸ் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது. எனக்கு இதோட சைஸ் ஆக்சுவலி பெருசா வேணும், எனக்கு சின்னதாக நான் டிசைன் பண்ணிட்டேன். அப்போ நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுமானா கிடையாது, அதான் மொத்தமாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்கேல் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி இருக்கிறதோட சைஸ் நமக்கு தெரியும். அப்போ இதுல இருந்து எவ்வளவு மடங்கு எனக்கு பெருசா வேணும் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்கேல் ரேஷியோ மட்டும் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு அதோடவே எனக்கு என்லார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த ப்ராடக்டோட சைஸை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்கேல். ஸோ தேவைப்பட்ட இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த டூல்ஸோட என்டையர் பர்பஸ். சரியா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்ட்டிங் லைன் கொடுக்குறோம், டைரக்ஷன் சூஸ் பண்றோம், ஒரு டிராஃப்ட் அனாலிசிஸ் பண்ணோம்னா அது எட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அப்போ எட்ஜ் எடுத்துக்கிச்சு எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ அடுத்த வேலை என்ன பண்ணலாம், பார்ட்டிங் சர்ஃபேஸ் கொடுக்கலாம். இப்போ பார்ட்டிங் சர்ஃபேஸ் ஆக்சுவலி நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, ரெண்டு டையும் எனக்கு தனியா தனியா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகே, பார்ட்டிங் சர்ஃபேஸ் கொடுக்கலன்னா எனக்கு ரெண்டு டையும் மெர்ஜ் ஆயிரும்ல. டூலிங் ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆயிரும், மேல இருந்து ஒரே காம்பனெண்ட் ஒரே ஆப்ஜெக்ட் வந்துடும். எனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு டை தனியா, கீழே இருக்கக்கூடிய டையை தனியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பார்ட்டிங் சர்ஃபேஸை கொடுக்குறேன். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் வழியே ரெண்டு டைம் ஜாயிண்ட் ஆயிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு செக்ஷனல் வியூ எடுக்கிறேன் அப்படின்னா, அப்ப எனக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த டைல வரணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதாவது டாப் டைல வரப்போகுதா இல்ல பாட்டம் டைல வரப்போகுதா அப்படின்றது. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து டாப் டைல வரப்போகுது அப்படின்னா, எனக்கு இந்த என்டையர் ஏரியா முழுக்க ஒரு ஆப்ஜெக்ட்ல கவர் ஆகும். தென் இங்கிருந்து இப்படி வெளியே வந்திருக்கும், ஒரு பின்னு மாதிரி வெளியே வந்திருக்கும். சரி, இப்போ அந்த டாப் டை எனக்கு மேலே செப்பரேட் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா மோல்டு இருக்கும். ஆக்சுவலி மோல்டு பண்ணியிருக்கும், அந்த டை ஆப்ஜெக்டும் எனக்கு அதில் ஒட்டி இருக்கும். டை மேலே இருக்கும்போது ஆப்ஜெக்டும் சேர்ந்து போகும். அந்த டையிலிருந்து நான் ஆப்ஜெக்ட்டை கழட்டி எடுக்கணும் அப்படின்னா டேரக்டா இழுக்க முடியாது, ஏன்னா அது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும், ரைட், லாக் ஆயிருக்கும். அப்ப நான் ஒன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இழுக்கணும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுக்கும் போது என்ன ஆயிரும்னா, இது டிஃபார்ம் ஆயிருது. வெளியே இழுத்து நான் கீழே இழுக்கும் போது என்ன ஆயிரும், இது டிஃபார்ம் ஆயிரும். அப்போ பிளாஸ்டிக்ஸ் எப்பவுமே டிஃபார்ம் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் பண்ண மாட்டோம், கரெக்டா, விசிபிளாகவும் இருக்காது, அது ப்ராசஸாகவும் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய டைல வரலாம். இதே ப்ரொஃபைல் எனக்கு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய டைல வந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய டைல மாட்டிக்கும். இப்போ கீழே இருந்து நான் உள்ள வளைச்செடுக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே. ஆமா, டையை வளைக்க வேண்டாம், ப்ராடக்ட்டை வளைச்செடுப்போம், பிளாஸ்டிக் தானே. ஸோ வளைச்சு எடுப்போம். பட் ஆனால் அப்படி வளைக்க கூடாது. வளைச்சிட்டிங்கன்னா அது மேபி என்ன ஆயிரும், டிஃபார்ம் ஆயிரும். ஸோ அது அப்படியே எனக்கு அதே இதுல அப்படியே நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, கோர் அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம். இப்போ கோர் அப்படின்னா எனக்கு இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த ஹாலோக்கான அந்த டிசைனுக்கான அந்த சைட்ல இருந்து பார்க்கக்கூடிய டேரக்ஷன் இருக்குல்ல, அதுல இருந்து இன்னொரு டை தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டிசைனுக்காக ஒரு தனியாக ஒரு கோர் வச்சிருப்போம். அந்த கோரை ஃபர்ஸ்ட் கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி மேலே கீழங்கிற மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கோரோட ஒரு பர்பஸ். இந்த கோருக்கு நீங்க இந்த கோரை யூஸ் பண்ணா செட் ஆஃப் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ செட் ஆஃப் சர்ஃபேஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ரெண்டு இந்த பக்கம் இருந்து பார்த்து இந்த பக்கம் தெரியுது இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணணும், ஃபில் பண்ணணும், சர்ஃபேஸ் வச்சு ஃபில் பண்ணணும். ஏன்னா எனக்கு வெளியிருந்து பார்த்தா மட்டும்தான் அதோட அந்த ஒரு அதோட ஒரு டிஃபார்மேஷன், அதோட எம்போஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். வெளியிருந்து பார்த்தா அந்த டிஃபார்ம் வந்து அது இருக்கக்கூடாது, சரிங்களா. அது உள்ள இருந்து பார்த்தா அது இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த செட் ஆஃப் சர்ஃபேஸ் ஜஸ்ட் ஃபில் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ செட் ஆஃப் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எட்ஜஸ் வந்து அடைக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு அதோட எட்ஜஸ் எடுத்து வச்சு. ஆனால் இதுல என்ன பிரச்சனைனா, அதுவே எடுத்துக்கிறதுனால நிறைய எரர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ எரர் வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டு போட்டு ஒவ்வொன்றா நீங்க கொடுக்கணும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ மொத்தத்தையும் எடுத்துட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அதாவது உள்பக்கம் மட்டும் நீங்க ஃபில் பண்ணணும் வைங்களேன். நீங்க ஃபில் சர்ஃபேஸ்னு ஒரு டூல் யூஸ் பண்ணிருக்கீங்களா, சர்ஃபேஸ் மாடலிங்ல, அந்த ஃபில் சர்ஃபேஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பப்ளிக் க்ளோஸ் லூப்பை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபில் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம், எனக்கு ரெண்டு பக்கம் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும். பட் ஆனால் இது ஒவ்வொன்றா கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது இல்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணுங்க. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணல, இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டோட ஸ்கெட்சில் ஒரு சின்ன எடிட்டிங்கை மட்டும் மாற்றிடுறேன். எனக்கு இவ்வளோ ஹோல்ஸ் இருந்தால் தானே பிரச்சனை. ஒரு ரெண்டு மட்டும் இருக்கும், இப்போ நமக்கு பெருசாக வேலை இல்லைல்ல. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், செட் ஆஃப் சர்ஃபேஸ் கொடுக்குறேன், அந்த எட்ஜஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ வெளிப்பக்கம் எடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த எட்ஜ், இதுதான் எனக்கு ஆக்சுவலி தப்பு. வெளிப்பக்கம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டீசெலக்ட் பண்ணிட்டுறேன். உள்பக்கம் எனக்கு க்ளோஸ் ஆயிருக்கணும், பட் ஆனால் வெளிப்பக்கம் எனக்கு க்ளோஸ் ஆகக்கூடாது. அதனால் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய எரரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எனக்கு சர்ஃபேஸ் ஃபில் ஆயிரும். ஓகே, ஃபில் ஆயிரும். ஓகே கொடுத்தா எனக்கு ஜஸ்ட் க்ளோஸ் ஆயிரும், சரியா. உள்ள இருந்து பார்த்தா எனக்கு ஃபிளாட்டா இருக்கும், பட் ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது அதோட ஒரு ப்ரொஃபைல் வந்து கிடைக்கும், சரியா, டிபோஸ் ஆயிருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். அடுத்து டேரெக்டாக ப்ராசஸ் பண்ண வேண்டியது டூலிங் ஸ்பிளிட் தான். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சல எல்லாமே, இப்போ டேரெக்டாக டூலிங் ஸ்பிளிட். இப்போ ஒரு பேர் கடைசியாக பண்ணுறது தான், அதனால இப்போ ஒரு கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ டூலிங் ஸ்பிளிட் கொடுங்க, ஆஸ் யூஷுவல் அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க, 2Dயில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மோல்டுக்கான டிசைன் நான் போட்டுக்கிறேன். இப்போ மோல்டு எவ்வளோ பெருசாக இருக்கணுமோ அந்த மோல்டுக்கான சைஸ் டிஃபைன் பண்ணிட்டு இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். சப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்தா எனக்கு அந்த ப்ரொஃபைல் கிடைச்சிடும்.
சரியா? ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சர்ஃபேஸ் மொத்தமாக ஹைட் பண்ணிக்கங்க. பாடிஸ் இருக்குல்ல, இந்த பாடிஸ்ல நான் வந்து மேல இருக்கக்கூடிய பார்ட்டையும் ஹைட் பண்றேன், இந்த ப்ராடக்ட்டையும் ஹைட் பண்றேன். இப்போ எனக்கு கீழே இருக்கக்கூடிய டை தான் மற்ற டீட்டெயிலாம் வந்திருக்கு. ஆனா இதுல இருந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இது எனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா என்னால அந்த பார்ட் என்ன பண்ண முடியாது, டூலிங் ஆப்ஜெக்ட்டை நான் வெளியே டைரக்டா இழுக்க முடியாது. அப்ப அதை நான் தனியா கழட்டி எடுத்துட்டு தான் நான் அந்த ப்ராடக்ட்டை வெளியே எடுக்க முடியும் இல்லையா? அப்ப இந்த ப்ராடக்ட் தனியா வெளியே கழட்டி எடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இதை வந்து கோரா நான் மாத்தி வச்சுக்க போறேன். அப்ப டேரக்டா எல்லா வேலையும் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சுக்கோங்க. டேரக்டா என்ன பண்ணுங்க, கோர் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, எனக்கு இதை தானே கழட்டி தனியா எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப டேரக்டா இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச் பண்ணுங்க. சரி, இங்க போயிட்டு ஹிடன் லைன்ஸ்ல கொடுத்து இந்த ரீஜன் தானே அது, அப்போ இந்த ரீஜன் அப்படியே என்ன பண்ணிடுங்க, ஒரு ரெக்டாங்கிள் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஓகே கொடுங்க. ஸோ டெவலப் ஆகுது தெரியுதுங்களா? இப்போ டெவலப் ஆகும்போது பாருங்க, நான் ஃபுல் லென்த்துக்கு இழுத்தாலுமே எனக்கு மெட்டல் இருக்கிறது மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது பாடி செப்பரேட் பண்றதுக்காக. சரியா? இப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் கவர் பண்ணி விட்டுரும். இதுலயுமே டேப்பர் கொடுத்துக்கணும். ஏன்னா இதுவுமே வெளியே கழட்டி எடுக்கும்போது இதுக்குமே டேப்பர் இருந்தால் தான் கரெக்டாக ஈஸியாக ப்ளக் அவுட் பண்ண முடியும். அதனால இதுக்குமே டேப்பர் தேவைப்படும். ஸோ டேப்பர்லாம் கரெக்டாக கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு தனி பாடியாக கிடைச்சிடும். இது தனி பாடி மாதிரி இந்த பக்கம் தனியாக வேணும்ல, அப்போ அதே மாதிரி இன்னொரு கோர் கொடுங்க, இந்த பக்கம் கொடுங்க. இந்த மாதிரி எத்தனை கோர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இதில் ஹிடன் லைன்ஸில் வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ அங்கே பின்னால் இருக்கிற மாதிரியே ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இது அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ டைரக்ஷன் இன்வெர்ட் டைரக்ஷனில் நான் இதையும் எடுத்துக்கிறேன். எவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சாலிட் பாடிஸுங்கிட்டு இருக்குல்ல, சாலிட் பாடிஸ்ல பாருங்க 3 பாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ மொத்தமாக 5 பாடி வந்துருக்கும். இப்போ பார்ட்டிங் லைனுங்கிறது நம்மளோட ப்ராடக்ட், டூலிங் ஸ்பிளிட் ஒன்றுங்கிறது மேலே இருக்கக்கூடிய இடை, அந்த கோர் அப்படின்றது எனக்கு கீழே இருக்கக்கூடிய இடை. ஆனால் அந்த கோரில் பாருங்க இது 2 வராது. இப்போ அது இதுக்கு மேலே பாருங்க, கோர் பாடிஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த பக்கம் இருக்கிற தனியாக இந்த பக்கம் இருக்கிற தனியாக வந்துடும். மொத்தமாக 5 செப்பரேட்டான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த 5 ஆப்ஜெக்ட்ஸையும் ஷோ பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, டோட்டலாக அதை சேவ் பண்ணுறோம். ஸோ எங்கே சேவ் பண்ணுறோம்னா பிக்சர்ஸில் மோல்டு எண்ட் கோர் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணால் தெரியுதுங்களா? ஓ சாரி, ஒன்று தான் இருக்குது. எனக்கு தனித்தனி பாடிஸை சேவ் பண்ண முடியல. அப்போ சாலிட் பாடிஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பாடிஸ் இருக்கும். ஸோ சேவ் பாடிஸில் போயிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பேர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. நான் பேர்லாம் மாற்றல, அப்படியே 2 போட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு தனித்தனியாக சேவ் ஆயிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், அசம்பிளிக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் எடுக்கிறேன். தனித்தனி பார்ட்டு தானே, ஸோ தனித்தனியாக நல்லா எடுத்துக்க முடியும். ஸோ நான் அசம்பிளிக்குள்ளே போனேன்னு வைங்க. ஸோ இது ஒரு கோரு, தென் இது பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு டை, தென் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோரு, தென் என்னோட ப்ராடக்ட்டு, அடுத்து டாப்பில் இருக்கக்கூடிய டை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்னால் இது பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த மோல்டூல் டிசைனோட ஒரு மேஜர் கன்செப்ட். ஐடியா இருக்கு இல்லையா? சரி, இப்போ அதில் எடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே ப்ராடக்ட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ண போறேன். ஸோ என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா, இதான் அந்த ப்ராடக்ட் இல்லையா? அப்போ இந்த ப்ராடக்ட்ல நான் ஒரு 2-3 ஸ்டெப் நான் பின்னால் வந்துக்கிறேன். கோர்லாம் கிரியேட் பண்ணல, 2-3 ஸ்டெப் பின்னால் வந்துக்கிறேன். ஓகே, ஸோ யா ரைட், ஓகே. செட் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்கட்டும், அதை நான் மட்டும் எடுத்துக்கிறேன்.
ஓகே, செட் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஃபேட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலி ஒரு சர்ஃபேஸ் ரைட்டா? அப்போ சர்ஃபேஸ் வந்து நான் எதில் கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த பார்ட்டிங் சர்ஃபேஸ் மூலியமா கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கிறதுனால தான் அந்த ரெண்டு மோல்டுமே ஃபிளாட்டா செப்பரேட் ஆகும். புரியுதா? அப்ப இந்த ரெண்டு காம்பனன்ட் இருக்கு, அதாவது டாப் டை பாட்டம் டை இருக்கு அப்படின்னா, அந்த ரெண்டு டாப் அண்ட் பாட்டம் டைஸ் வந்து ஏன் அப்படி செப்பரேட் ஆகுது அப்படின்னா, இதுல இது சரி ஓகே ரைட்டா, இது வைக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் அசம்பிள் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அது எக்ஸாக்டா அசம்பிள் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்படி வைக்கிற போது லைட்டா அது மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா கூட என்ன ஆகாது, ப்ராப்பரா அசம்பிள் ஆகாது. புரியுதுங்களா? லைட்டா இப்படி தள்ளி வந்துருச்சு, ஒரு நேர்கோட்டில் தள்ளி வந்துருச்சு, இதில் மெட்டல் அதிகமாக வந்துடும், அந்த ப்ராடக்ட்டே என்டையரா வீணா போகுது. அப்போ எக்ஸாக்டா அலைன் பண்ணணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா எக்ஸாக்டான பொசிஷன்ஸ்ல அதை அசம்பிள் பண்ணணும், அதாவது மேட் பண்ணி வச்சிருந்தா தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், மோல்டுக்கான இதே கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் அதோட ஃபண்டமெண்டல் இல்லையா? அப்படி இருக்கும்போது அது எக்ஸாக்டா நான் ப்ரிசைஸா க்ளோஸ் பண்றதுங்கிறது ரெண்டாவது. நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட எண்டு வரைக்குமே மெட்டல் ஃபில் ஆகும். ஓகேவா, இருங்க நான் அதை கொஞ்சம் மேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃபேஸ் கூட இந்த ஃபேஸ் என்ன இருக்கும், மேட் ஆயிருக்கும் இல்லையா? ரைட் ஓகே. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு மெட்டல் வந்து ஃபில் ஆகும் இல்லையா? இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, இந்த கேப் இருக்குல்ல, இது வரைக்கும் மெட்டல் ஃபில் ஆகும். ஓகே, சொல்ல போனா ஹை ப்ரெஷர்ல அந்த பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் வந்து இந்த என்டையர் ரீஜியன்ல எனக்கு ஃபில் ஆகும். இப்படி ஃபில் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லைடு கேப் இருந்ததுன்னு வைங்களேன், இந்த என்டையர் அசம்பிளியும் மேலே தூக்கி விட்டுரும். புரியுதா? அப்ப எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா லீனியரா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வந்து எனக்கு வேண்டாம். இப்ப லீனியரா இருக்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல ஒரு சின்ன பாத்வே இருந்ததுன்னு வைங்க, இந்த இடத்துல சின்ன ஒரு கிரேட்டர்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு கிரேட்டர் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹைட் ஒரு சின்ன இன்டர்லாக்கிங் ப்ரொஃபைல் மாதிரி. அப்ப இது கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், அதுல இது இருக்கும், அதாவது சுத்தி இருக்கும் அந்த என்டையர் ப்ராடக்ட் சுத்தியும். அப்ப அந்த என்டையர் ப்ராடக்ட்டை சுத்தியும் ஒரு சின்ன ஒரு கப் மாதிரி ஒரு சின்ன ஒரு லாக்கிங் மெக்கானிசம் மாதிரி இருந்துச்சுன்னா, என்னதான் ஹை ப்ரெஷரா இருந்தாலும் எனக்கு அந்த இதை தாண்டி நமக்கு என்ன ஆகாது, அது வெளியே ஸ்பிளிட் ஆகாது. ஏன்னா ஹை ப்ரெஷர்ல இருக்கும்போது பக்கத்துல யாராவது இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது ஹை ப்ரெஷர்ல ஒரு ஃப்ளூயிட், ஹாட்டான ஃப்ளூயிட் வந்து மேலே தெரிச்சிடும். ஸோ ஹசார்ட் அது. அப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸசிவான ஒரு ப்ரொஃபைல் கொடுக்குறோம். இப்போ ஏன் இந்த ஃபிளாட்டான ஃபேஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுக்கான ரீசன், அந்த ப்ராடக்டோட சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கிறதுனால. அப்போ அந்த சர்ஃபேஸ்ல நம்மளால மாடிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா, நமக்கு அதுல வரக்கூடிய டையோட ஷேப்ஸ்லயும் நமக்கு மாடிஃபை ஆகும். அப்போ அதோட மாடிஃபிகேஷன்ஸ்க்காக தான் இங்க இருக்கக்கூடிய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிளானரா இருக்கட்டும், இது வந்து புதுசா இருக்கலாம், இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஆஃப்செட், இந்த ரூல்டு, இதெல்லாமே பாருங்க சர்ஃபேஸ்க்கான டூல்ஸ் தானே. அப்போ இங்க நீங்க போய் சர்ஃபேஸ் மாடலிங் பண்றதுக்கு பதிலாக நீங்க டேரக்டா சர்ஃபேஸ் மாடலிங்குள்ளேயே போயிருங்க. இங்கேயே வந்துட்டு நான் அதுக்கான மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ டேரக்டா என்ன பண்றேன், சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கெச் பண்றேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு, இது ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அதை சுத்தி ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி நான் கொண்டு வர போறேன். சர்ஃபேஸாவே எக்ஸ்ட்ரூட் பண்றேன். அதுலயுமே டேப்பர் தான், டேப்பரா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க, நான் அப்படியே கூட விட்டுக்கிறேன். கேப் அண்ட் மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, கேப்பாவும் கொடுத்துருவோமே, அதனால என்ன தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இது எதுவும் தனித்தனி சர்ஃபேஸா இருக்கா? ஸோ அந்த மெர்ஜ் பண்றதுக்கு நம்ம ட்ரிம் யூஸ் பண்ணுவோம்ல, ஆஸ் யூஷுவல் ட்ரிம் தான்.
மியூச்சுவல் ரூம்ல எனக்கு இந்த பாடியும் இந்த பாடியும் மெர்ஜ் பண்ண போறேன். இதுல எனக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய ரீஜன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகே கொடுத்தா அது கிடைச்சிடும். பட் ஸ்டில் எனக்கு மெர்ஜ் ஆயிருக்கான்னு கேட்டா மெர்ஜ் ஆகல. தெரியுதா அந்த எட்ஜ் மெர்ஜ் ஆகல. அப்போ ப்ராப்பரா கனெக்ட் சர்ஃபேஸ்ல போயிட்டு மெர்ஜ் பண்ணிக்கணும். மெர்ஜா இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை யூஸே பண்ண முடியும். அதனால ப்ராப்பரா நான் மெர்ஜ் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் ட்ரிம் பண்ணாலும் அது மெர்ஜ் ஆகாம இருக்கலாம். அதனால ப்ராப்பரா மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபில்லட்டு, இங்க ஒரு ஃபில்லட்டு. ஸோ இப்படி இருக்கா. அது போக இந்த இடத்துல எனக்கு இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. இதான் ஆக்சுவலி அந்த அலைன் பின். அந்த அலைன் பண்ணுவோம்னா பின்னு அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலயே டெவலப் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது சாம்பிள் பண்ண முடியாது. ஏன் ஃபில்லட் தனித்தனியா பண்றோம் சார்? அது ஏன்னா தனித்தனி ஆப் பாடியா இருக்குல்ல, மொத்தமா மெர்ஜடா இருக்குன்னா எல்லா பாடியும் சேர்த்து ஒரே டைம்ல பண்ணலாம். தனித்தனி பாடியா இருக்கனால ஃபில்லட் தனித்தனியே பண்ணணும். பட் நீங்க மெர்ஜ் பண்ணிட்டும் பண்ணலாம். நான் சும்மா ஒரு 2 பண்ணிட்டேன்றனால பண்ணிட்டேன். ஓகே. ரைட். அடுத்து வந்து ட்ரிம்ல இதையும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதுல எனக்கு வேணுங்கிற ரீஜன்ஸ் கீப் செலக்ஷன்ஸ்ல இதுதான் ஆக்சுவலி எனக்கு ரெக்வயர்டு. இது ஃபார்மேட் தான். ரிமூவ் செலக்ஷன்ல ஸ்டில் அது எனக்கு இன்னும் ஜாயிண்ட் ஆகலை. நைட் சர்ஃபேஸில் போயிட்டு ப்ராப்பராக மெர்ஜ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சர்ஃபேஸை எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸாக இல்லாமல், வெறும் பார்ட்டிங் எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸாக இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸை நம்மளால மேக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த டிசைன்ஸை மேக் பண்ணிட்டு நம்ம டூலிங் ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னா அதோட ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே டை வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இதுக்காகவும் நான் அதுக்கான ப்ரொஃபைல்ஸ் கொண்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த பார்ட்டிங் சர்ஃபேஸ் எடுத்துக்கல பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம மாடிஃபை பண்ணிட்டோங்கிறதுனால. ஓகேவா, அது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது ஓகே எடுத்துக்கும். பட் நம்ம நிறைய மாடிஃபை பண்ணனால எடுத்துக்கல. அப்போ இந்த செலக்ட் பண்ணி நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான அந்த டை வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து டைரெக்டாக ஒரு டைம் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அதனால எதுவும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. சரியா, சேவ் பாடிஸில் சேவ் பண்ணுறேன். ஸோ தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸை லொக்கேஷன் மட்டும் இது கிடையாது, அந்த இதுக்குள்ள வேற ஒரு ஃபோல்டர்.
ஸோ இப்போ நான் அசம்பிளிக்குள்ள போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரி, வரட்டும். இது என்னோட ப்ராடக்ட். சம்திங் ஏதோ ஒன்றா இருக்கலாம். சரி, நான் எடுத்துக்கிறேன். மொத்தமாக எடுத்தேன், எதுன்னு பார்த்துக்கேன். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. தெரியுங்களா? அதில் இருக்கக்கூடிய அந்த மேட்டிங் கனெக்ஷன்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ இதை நான் தனியாக எடுத்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்யர்மெண்ட் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு அது அசம்பிள் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகுது, அந்த ஒரு டிஃபெக்டிவான ஒரு அசம்பிளியோ இல்லை ஒரு எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கிறதோ அது இருக்காது. ஸோ ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் அதோட சில எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதுக்காக எல்லாம் இந்த மோல் டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ தான் இந்த மோல் டூல்ஸோட என்டையர் டூல்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது. இதில் அதிகபட்சம் பார்க்காம இருக்கிறது இந்த ரேடியல் சர்ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டோம், அண்டர் கட்டும் பார்ட்டிங் லைன் அனாலிசிஸும் பார்த்துருக்க மாட்டோம். பட் இது ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. இது மூணையும் பெருசாக யூஸ் பண்ணுவேன்னா இக்னோர் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல் அபவுட் மோல் டூல் டிசைன். சரியா? இதுக்கப்புறம் தனித்தனியாக பேசேஜ், இது அதுக்கான டிஎஃப்எம் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே பட் அப்பார்ட் ஃப்ரம் த டிசைன் கிரைட்டீரியா. சரியா? சரி, ஓகே. இதை பற்றி கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க.